ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் சிடிஎன்ஸில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப ப்ரீஃபாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சிடிஎன்ஸில் வந்து எதுக்கு பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம கேபிள் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம், கிட்டு வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது, சாஃப்ட்வேரில் வந்து எப்படி வந்து நம்ம நேம் பிளேட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இதான் நம்ம சிடிஎன்ஸர் கிட்டு, ஒமிக்ரான் கிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா இது வந்து நம்ம கேபிள். ஸோ இந்த கேபிள் நமக்கு சிடிக்கு போகுது ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம சிடியோட ப்ரைமரிக்கு போகுது. இது ப்ரைமரி, இது வந்து செகண்டரி, இது வந்து அவுட்புட் ஓகேவா. ஸோ இந்த செகண்டரி அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நமக்கு வயரிங் டயராக ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ரைமரி பார்த்தோம்னா இந்த ரெட் கேபிள் வந்து ப்ரைமரியோட P1க்கு போகுது, இது வந்து ப்ரைமரியோட P2க்கு போகுது ஓகேவா. ஸோ இது வந்து செகண்டரியோட S1க்கு போகுது, இது வந்து S2க்கு போகுது. இந்த S1ம் இந்த S1ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த S2வும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது, இது மூலமாக போயிட்டு இது மூலமாக வந்து நம்ம கிட்டுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இது சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி அப்ளை இது நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கம்பெனி நேமு அண்டு நம்ம எந்த ஃபீல்டில் பண்ணுறோம், எந்த ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே நேம் இது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அசெட்டுன்றதா. ஸோ இங்கே வந்து நம்ம நேம் பிளேட் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி கரண்ட் எவ்வளவு, செகண்டரி கரண்ட் எவ்வளவு, என்ன கோர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமரி ரேஷியோ வந்து 400. ஸோ நம்ம 400 இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ரேஷியோ டைப் ஆஃப் ரேஷியோ இருக்குது, 1800 சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 400 டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். செகண்டரி ரேஷியோ வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க, ISNE செகண்டரி ரேஷியோ, செகண்டரி கரண்ட்டு. ஸோ நம்ம செகண்டரி கரண்ட் 1 amps ஓகேங்களா. ஸோ இது மீன்ஸ் என்னென்னா 400 ஃப்ளோ ஆகும்போது நமக்கு வந்து 1 amps வந்து கொடுக்கும் ஓகேவா, சிடியோட இது ஒர்க்கு ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு ஓகேவா. ஸோ ஸ்டாண்டர்டு கொடுத்துருக்காங்க, சிடியோட ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் வந்து 4 ஸ்டாண்டர்ட் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வந்து 6189692. ஸோ இதான் நம்ம ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்லி எல்லா சிட்டிலையுமே கொடுத்துருப்பாங்க, இது யூஸ் பண்ணுறோம். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 50 Hz ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு 2 பர்பஸ்க்கு வந்து சிடி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து மீட்டரிங்கு, ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் ஓகேவா. ஸோ இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடக்ஷன் சிட்டினா ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம், மீட்டிங்னா மீட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மீட்டிங் இப்போ வந்து சிட்டி வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டிங் வந்து இப்போது சூஸ் பண்ணிட்டுருக்கோங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிளாஸ். ஸோ கிளாஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க நமக்கு 0.1, 0.2, 0.2S. ஸோ இந்த நம்பரிங்கில் வந்தாலே வந்து நம்ம மீட்டரிங் சிட்டி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 0.2S கிளாஸ் நமக்கு நேம் பிளேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நேம் பிளேட்டில் இருக்கிற மாதிரி 0.2S கொடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பேல்டன் கொடுத்துருக்காங்க. பேல்டன் வந்து நமக்கு 5VA இருக்குது. ஸோ பேல்டன் வந்து நம்ம 5VA கொடுத்துட்டோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம், ரேஷியோ ஆட் பண்ணியிருக்கோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி, ப்ரொடக்ஷன் மீட்டரிங் கோரு அண்டு கிளாஸ் என்ன கிளாஸு அண்டு பேல்டன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம நேம் பிளேட்டில் என்ன இருக்கோ அதை இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே நம்ம தப்பாக கொடுத்தாலும் நமக்கு வந்து டெஸ்ட் வந்துட்டு ஃபெயில்டு வரும், சிட்டியில் தப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து டெஸ்ட் வந்து ஃபெயில்டு வரும். ஸோ நம்ம நேம் பிளேட் படி இங்கே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ நேம் பிளேட்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும், சிடி நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ இருந்தால் தான் நமக்கு வந்து டெஸ்ட்டு அண்ட் அசஸ்மெண்ட் ஓகே வரும் ஓகேவா. ஸோ இது மூலமாக வந்து நம்ம சிட்டியில் வந்து எதுவும் இன்டர்னலாக இஷ்யூ இருக்குதா அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இங்கே டெஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் இருக்குது, இது வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ்டேஷன் கார்வு நமக்கு வேணும்னா இதை வந்து டிக் பண்ணிக்கணும், ரேஷியோ எல்லாம் நமக்கு வேணும். ஸோ டிக் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்டார்ட் பட்டன் கீழே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண நமக்கு வந்து டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா. ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து சரி நமக்கு ஸ்டார்ட் கொடுக்குறோம், ரிட்டன். ஸோ இப்போ இன்ஜெக்ட் ஆகிட்டு இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணும். ஸோ டிசி கரண்ட் வந்து இப்போ இன்ஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த சிடிஎன்ஸர் கிட்ட மூலமாக வந்து நமக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரே டைமில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கன்வென்ஷன் மெத்தடில் பண்ணோம்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம தனி எக்யூப்மெண்ட்டை வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிடிஎன்ஸர் மூலமாக நம்ம அப்படி பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து ரேஷியோ டெஸ்ட்டு, வைண்டிங் ரெசிஸ்டன்ஸு, நீ பாயிண்ட் வோல்டேஜ் வித் கர்வோடு வந்துடும். நமக்கு பொலாரிட்டி எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் மூலமாக நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப டைம் வந்து நமக்கு ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போது ரேஷியோ டெஸ்ட்டு போயிட்டுருக்குது. ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இங்கே டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஓகே வந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஓகே வரணும். இதில் ஏதாவது ஃபெயில்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம நேம் பிளேட்டில் வந்து தப்பாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம், இல்லை நமக்கு சிட்டி நேம் பிளேட் தப்பாக இருக்கலாம், இல்லை சிட்டி வந்துட்டு நமக்கு இன்டர்னலாக கூட ஃபெயிலாக இருக்கலாம் ஓகேவா. நம்ம வந்து சிட்டி வந்து ஃபெயில்டாக இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும் ஓகேவா. ஸோ இங்கே கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரேஷியோ வந்துருக்குதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறாங்க ரெசிஸ்டன்ஸு, எக்ஸ்டிஎஸ்என் காரு, ரேஷியோ ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்தோம்னா இப்படி போகலாம். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 25 டிகிரிக்கு 2.742 வந்திருக்குது, 75 டிகிரிக்கு 3.271 வந்திருக்குது ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நமக்கு கேர்வு
ஸோ நீ பாயிண்ட் வோல்டேஜ். ஸோ மீட்டரிங் கோர் நமக்கு வந்து வோல்டேஜ் கொஞ்சம் எடுக்கும் நமக்கு, அதனால் 37 வந்து எடுத்துருக்குது நமக்கு, மேக்ஸிமம் 37 வரை நமக்கு எடுத்துருக்குது. ஓகேவா. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.2S கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ நீ பாயிண்ட் கரண்ட் வந்து 14.54 mA இருக்குது. ஸோ ரேஷியோ பார்த்தோம்னா இங்கே ரேஷியோ ஒன்று இருக்குதா. ஸோ அந்த ரேஷியோக்குள்ளே போனால் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 401. ஓகேங்களா. ஸோ நமக்கு ரேஷியோ எரர் நமக்கு வந்துருச்சு இங்கே 0.102%. ஸோ ரேஷியோ அக்செப்ட் லிமிட்டில் இருக்குது. ஸோ பொலாரிட்டி ஓகே வந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு வந்துருச்சு. ரெசிஸ்டன்ஸு, நீ பாயிண்ட் வோல்டேஜ், ரேஷியோ எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்ம சிடி ஆன்சர் மூலமாக வந்து நம்ம செகண்டரியில் தான் இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. செகண்டரியில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம டேட்டாஸ் கொடுத்து நம்ம பிரைமரி மூலமாக வந்துட்டு டேட்டாஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம சிடியில் வந்து எது இஷ்யூ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இங்கே வந்துட்டு நமக்கு வந்து கிட்டு வந்து நமக்கு காட்டிடும் நமக்கு சிடியில் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம ரேஷியோவில் இஷ்யூ இருக்குதா சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ரேஷியோ பொலாரிட்டி வந்து ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டின்னு வந்துடும், டெஸ்ட் நமக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. ஸோ நம்ம வந்து அப்புறம் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ண பிறகு தான் நம்ம வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ரேஷியோ வந்துட்டு இஷ்யூவாக இருந்தாலோ எரர் இஷ்யூவாக இருந்தாலும் நமக்கு வந்து கிட்டில் வந்து காமிக்கும். ஸோ ரேஷியோ எரர் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்களா. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு சாஃப்ட்வேரில் நமக்கு வந்து டேட்டாஸ்லாம் வந்துருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே அசஸ்மெண்ட் ஓகே வந்துருக்குது. கிளாஸ் 0.2Sன்னு வந்துருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கிட்டில் எவ்வளோ பார்த்தோமோ அதே சேம் தான் இங்கே இருக்கும். 2.742, 3.271, 25 டிகிரி அண்ட் 75 டிகிரிக்கு. ஓகேங்களா. ஸோ ரேஷியோ பார்த்தா கொடுத்துருக்காங்க 400:1. எப்போ 400 பிரைமரியில் வருமோ அப்போ நம்ம செகண்டரியில் 1 amps நமக்கு வந்து கரண்ட் வந்து கொடுக்கும் சிடி. ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு டேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே கிராஃப் இருக்குது, நீ பாயிண்ட் வோல்டேஜ் கிராஃபும் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக மீட்டரிங் நீ பாயிண்ட் வோல்டேஜ் தேவையில்லை, நம்ம ப்ரொடக்ஷன் தான் மோஸ்ட்லி நீ பாயிண்ட் எடுப்போம். ஸோ நம்ம கிட்டில் சிடிஎல்ஸில் பண்ணுறோன்னா நமக்கு வந்துட்டு நீ பாயிண்ட் நமக்கு சேர்த்து வரணும். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க கரண்ட்டு அண்ட் வோல்டேஜ். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிட்டு கனெக்ஷன் வந்து நம்ம இப்படி தான் பண்ணுறோம். கிட்டு வந்து இப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ மெயினாக வந்து நம்ம கிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எர்த்திங் வந்து பண்ணணும். ஸோ எந்த கிட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து எர்த்திங் பண்ணணும், சொல்ல மாட்டேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்த்திங் தான் பண்ணணும். எர்த்திங் பண்ணிவிட்டு தான் வந்து அதர் கேபிள் தான் நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட ஆன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.